வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு 1/4/2026 புதன்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே மிகவும் மங்களகரமான நல்லதொரு 2-5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே 8 குடையவர் 11 குடையவரும் அவர்களுடைய தொடர்புகளும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தை 6-10 குரு பகவானுடைய தொடர்பு என்பது வேலை தொழில்களிலே ஒரு நல்லதொரு மாற்றம், வேலை தொழில் இல்லாதவர்களுக்கும் அமையக்கூடிய ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே லாவாதிபதி இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கிடைக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று கடல் கடந்து வியாபாரங்களுக்கும் தொழில்களுக்கும் வேலைகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது குரு பகவானுடைய தொடர்புகள் கிடைத்து கொண்டிருக்கின்ற அற்புதத்திலேயே இருக்கின்றது. வெளிநாட்டு யோகம் மிகவும் அற்புதம். காற்று ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம், தடை தாமதம், ஏமாற்றம் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6ஆம் இடம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கின்றது. நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புத உயர்வுகள் கொடுக்கின்றது. என்றாலும் நோய்களிலே கடன்களிலே சற்று அதிலே அதிகமாக சுபகிரகங்கள் பார்க்கின்ற பொழுது கடன் வாங்க கொடுக்கின்றவர்கள் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களிலே ரிஷபராசிக்கார நேயர்கள் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு என்பது 8 குடையவரும் 2ஆம் இடத்திலே லாவாதிபதியும் அவர் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வருகின்ற வருமானமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்பஸ்தானத்திலே பேசுகின்ற வார்த்தைகளாக இருந்தாலும் அளந்து சரியாக பேசக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற அமைப்பு என்பது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் விழுந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் மட்டுமல்லாதது அவருடைய 9வது பார்வை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றங்களிலேயும் உங்களுக்கு கொடுக்கின்றது என்று மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அதாவது பணபர ஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. எதிர்பாரா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றங்களும் வேலைகளிலே தொழில்களிலும் இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. எல்ஐசி சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 2ஆம் இடத்தில் இருந்து 8 குடையவர் அங்கே 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த காலபுருஷ தத்துவத்தில் 2வது இடத்திலே ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய அதிபதியே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது மாதத்தில் முதல் தேதியே புதன் பகவான் ராசிக்கு ரிஷப ராசிக்கு 11வது இடத்திலே இருக்கின்ற அமைப்பு. சனி பகவான் அங்கே சூரிய பகவான் இருந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்து கொண்டிருக்கின்றது. இந்த புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே, செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருந்தும், ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும், செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து மீனராசியிலே இருக்க போகின்ற அமைப்பு. செவ்வாய் புதனின் சேர்க்கை உங்களுக்கு அங்கே சூரிய பகவானும் இருக்கின்றது என்றாலும் கூட செவ்வாய் புதன் சேர்க்கின்ற பொழுது உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய மூத்த சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில தடுமாற்றம், கொடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பூர்வீக சார்ந்து கவனித்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தகராறுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப ஸ்தானங்களிலே கொடுக்கல் வாங்கல்களில் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் என்பது டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வீடாக இருந்தும் அவர் 5 குடையவரும் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அங்கே காலபுருஷ தத்துவத்திற்கும் 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இங்கு புதனும் சேர்ந்து உங்கள் லாபஸ்தானத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. பூர்வீகம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தையும், ஒரு சிலருக்கு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும், அதை சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும், ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ண வேண்டியது ஒரு அமைப்பு. குழந்தைகளின் படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது சனி பகவானும் இருந்து கொண்டிருக்கின்றார் 9-10 குடையவரும், சூரிய பகவான் உங்களுக்கு 4 குடையவர், ரிஷப ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் அங்கு புதன் பகவானும் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 2-5 குடையவர். இரு கிரகமும் ரிஷபத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. சிந்தனைகளிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் அந்த 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்தில் இந்த 5 குடையவரும் 11ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் பூர்வீகம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்து அற்புதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் பேரும் புகழும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திற்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 6லே 6ஆம் இடத்திற்கு 8லே மறைந்து அவர் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும்
12ஆம் இடத்திலே ராசிக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ரிஷப ராசி சொல்லதே தேவையில்லை. 2ஆம் இடம் புதன் பகவானுடைய வீடு. அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு 4லே உங்களுக்கு ராசிக்கு ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்து இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபஸ்தானத்திலே 2, 5 குடையர் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளால் குடும்பங்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் பேச்சு பேரும் புகழும் பேச்சுகளிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றது. இது அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் 11ஆம் இடம் என்பது பரிவர்த்தனை. உங்களுக்கு 8ஆம் இடத்தை பற்றி 8ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்திலே இருந்து தொடர்பு ஆண் ராசியிலே இருக்கின்றது என்றாலும் தொடர்புகள் என்பது 2, 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்லதொரு மாற்றத்தை இந்த காலகட்டங்கள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதம் என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. கலை தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. வேலை இல்லாதவர் வேலை கிடைக்க, வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. குடுக்கல் வாங்கல் தொழில்களிலே வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு அற்புத எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய பணப்பர ஸ்தானங்கள் 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய தொடர்பு சுய நட்சத்திரத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலேயும் ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தும் அவரும் உங்களுக்கு அவருடைய பார்வையும் 6ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கின்றது. வேலைகளிலே உத்தியோக உயர்வு, ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் ஆரம்பத்திலே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது பங்குனி உத்திரம் என்பது நடைபெறுகின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது, நடந்து கொண்டிருந்த மாதமாக பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே சிவராசிக்கார நேயர்களுக்கு குடும்ப ஸ்தானத்திலே குடும்பம் வாக்கு ஸ்தானம் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்பது அரண்மனை போன்று வீடு வாசல் சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அற்புதமான இந்த பௌர்ணமி யோகத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை. அற்புத உயர்வுகளும் பூர்வ புண்ணியஸ்தானங்கள் புகழும் பேரும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி ஸ்தானம் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் எதிர்பார்த்த திருப்திகள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 4, 5 கூடையோர் சேர்ந்து உங்களுக்கு அவர்கள் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது குழந்தைகளும் பேரு புகழும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் மேல் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மண்மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த 7, 12 கூடியவர் உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்திலே இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்கள் முழுக்க நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. அதாவது பூமிகளாலும் கணவன் மனைவிகளாலும் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள், மண்மனைகள் கிடைக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றம், மங்கல்ய ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் கிடைக்கின்ற கல்யாண வைபவம் சுபகாரிய சுபநிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் பூர்வீகம் குலதெய்வங்களின் குழந்தைகளால் நல்லதொரு பேரும் மதிப்பும் நன்மதிப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மங்களகரமான மாதம் என்பது மாங்கல்யக்காரர்களுடைய தொடர்பு 5ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சனி பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்க பெறுகின்றது. 9, 10 குடையரும் காரகனும் பவாதிபதி 11ஆம் இடத்திலே சனி செவ்வாய்கள் தொடர்பு பெற்று 11ஆம் இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். குலதெய்வங்களின் அருள் என்பது பரிபூர்ணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அமைப்புகளிலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சுபகிரகம் இருந்து 8ஆம் இடத்தையும் 6, 8ஆம் இடத்திலே சுபகிரகம் பார்க்கக்கூடிய அற்புதத்திலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.